மேம், குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் மார்க்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இவன் மார்க்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறான். இதில் யார் கரெக்ட்? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கவர்மெண்ட் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு நம்மளை கைட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண பாலிசி தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நம்ம கிட்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் டிசைட் பண்ணிடாது. அதனால தான் ரீசெண்ட் டைம்ஸில் NEPயில் இந்த 3 விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க. நம்பர் 1, மல்டிபிள் அசஸ்மெண்ட்ஸ் த்ரூ அவுட் தி இயர். எக்ஸாம் மட்டும் வச்சு அவங்க அசஸ் பண்ணாமல் அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், ப்ரெசன்டேஷன், அவங்களோட கிளாஸ் ரூம் பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் வச்சு அவங்கள இவாலுவேட் பண்ணுறாங்க. நம்பர் 2, கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ரோட் லேர்னிங்காக இல்லாமல் என்ன படிக்கிறாங்கிறத நல்லா புரிஞ்சு படிக்கிறது. நம்பர் 3, அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸ். சும்மா ரேண்டமாக கொஷின் ஆன்சர்ஸாக இல்லாமல் அவங்க லேர்ன் பண்ண கான்செப்டை ஒரு ரியல் வேர்ல்ட் சுச்சுவேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றத டெஸ்ட் பண்ணுறது. இதை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களோட லேர்னிங் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா குறைஞ்சிடும். ஸோ மார்க்ஸில் ஒரு ஃபைனல் எக்ஸாமை மட்டும் நம்பி இருக்கிறத விட இனிமேல் இயர் லாங் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பிள்ளைங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத பேஸ் பண்ணி வந்துடும்.